வாங்கியிருக்கிற பெஸ்ட் பம்ப் தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். நிறைய பேர் வந்துட்டு மேனுவல் சொன்னாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் சொன்னாங்க. பட் ஸ்டில் மேனுவல் வந்துட்டு நீங்கள் கையில் பிடிச்சிட்ருக்கணும், உங்களுக்கு கை வலிக்கும். எலக்ட்ரிக்கலும் வந்துட்டு நீங்கள் அந்த பாட்டில் வந்துட்டு ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் 2-3 ரிவ்யூ வந்துட்டு பார்த்துருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வாங்குகிறோம், அதனால் வியரபிளே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாக இந்த ப்ராண்ட் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது நல்லா வந்துட்டு ரிவ்யூஸும் வாங்கியிருந்துச்சு. ப்ரைஸும் வந்துட்டு ரீசனபிளாக இருந்துச்சு. அரௌண்ட் ஒரு 4000 அந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோட லிங்க் வேணும்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக கேளுங்க. அமேசான் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ இப்படி தான் அது இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு இதுலேயும் வந்துட்டு 4 மோட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். ஸ்டிமுலேஷன், எக்ஸ்பிரஷன், அப்புறம் மசாஜ் மோட், அது எல்லாமே வந்துடும். அண்ட் லெவல்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு 5 to 6 இருக்குது. மில்க் வந்துட்டு நீங்கள் பம்ப் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் மெயினாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த ஃப்ளான்ச் சைஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது மெஷர் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் பெயின் இருக்காது அப்படின்னாங்க. அண்ட் இதில் வந்துட்டு நான் பார்த்ததுலேயே இதுலேயும் வந்துட்டு ரீசனபிளான ப்ரைஸில் அந்த ஃப்ளான்ச் வந்துட்டு மெஷர் பண்ணுற மாதிரி இதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் இதோட லுக்கு. 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளான்ச்சஸ் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. அண்ட் மில்க் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் இருக்குல்ல, அதுக்கும் வந்துட்டு கேப் கொடுத்துருந்தாங்க. இந்த நிப்பிள் மெஷரிங் டூலில் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அது எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃப்ளான்ச்சஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் படிச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளான்ச்சஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு யூஎஸ்பி சார்ஜரும் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க, நம்ம வந்துட்டு சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி. அண்ட் இது ரிமூவ் பண்ணுறதும் உங்களுக்கு திரும்ப டிஸ்மேண்டில் பண்ணுறதும் திரும்ப அரேஞ்ச் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. இதான் மில்க் கலெக்டர். இது வந்துட்டு நியர்லி 150 ml வரைக்கும் ஹோல்ட் பண்ணும். அண்ட் அதுக்கு தனியாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு கேப்பும் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் அப்படியே வைக்கிறதுனால வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். அண்ட் ஒரு சூப்பரான ஒரு பவுச்சும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். டாட்டா, பை பை, டேக் கேர்.